ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன் த பவுண்டரி லைன் ஷோ வித் மொத்தோ. சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் சேப்பாக்கில் நடந்து முடிஞ்சிருக்கு. சேப்பாக்கில் 17 வருஷங்கள் கழிச்சு சிஎஸ்கேவை ஆர்சிபி வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சிஎஸ்கே ரொம்ப 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 மோசமாக ஆடி இருந்தாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே மோசமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி கடைசியில் இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா எல்லார் மனசுலையும் எஞ்சி இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தோனி ஏன் நம்பர் 9 வந்தார்? கேம் எல்லாம் போயிருச்சு, தோத்துட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகு தான் தோனி உள்ளே வந்தார். ஸோ தோனி நம்பர் 9 வர தோனி சிஎஸ்கே டீமுக்கு தேவைதானா அப்படிங்கிற கேள்வி இப்போ நிறைய பேர் மனசில் எழுந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் பற்றி நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். நேத்து ஆர்சிபி வின் பண்ணுன்னு சொன்னேன். நீங்க ஒரு 17 வருஷ ரெக்கார்டை தூக்கி காமிச்சீங்க. பட் ஆர்சிபி அந்த 17 வருஷ ரெக்கார்டெல்லாம் முறியடிச்சு நீங்க வின் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு மேட்ச்? சிஎஸ்கே தோத்ததை தாண்டி மோசமா தோத்துருக்காங்க. ஆர்சிபி ஜெயிக்கல, ஆர்சிபி நசுக்கிட்டாங்க சிஎஸ்கே போட்டு. அதுதான் உண்மை. ஏன்னா சிஎஸ்கேவோட ரன்கள் அடிப்படையில வேர்ஸ்ட் டிஃபீட்ஸ் பாத்தீங்கன்னா இது நம்பர் 3, 50 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி. அதனால கம்ப்ளீட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவுட் பிளே பண்ணிட்டாங்க ஸ்ரீராம். எனக்கு சிஎஸ்கே கிட்ட என்ன இந்த மேட்ச்ல பெரிய வருத்தம்னா ஃபைட் பண்ணலையே, ஃபைட் பண்ண ரெடியா கூட இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸ்ரீராம். அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கும் விஷயமா இருக்கு. நீங்க 2-0 லீடிங் இப்ப ப்ரெடிக்ஷன்ல 196 டார்கெட் போறோம், 190 பிளஸ் டார்கெட் சேஸ் பண்ண போறோம். அப்படிங்கிறப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பவர் பிளே எப்படி இருக்கணும்? பவர் பிளே முடியும் போதே 30 ரன்ஸ் தான் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவே கிட்டத்தட்ட தோக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. 10 ஓவர் முடிகிறப்போ கன்ஃபார்மே ஆகிருச்சு. ஏன்னா ஓவருக்கு 13 ரன்னுக்கு மேல தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்டென்டே இல்லை, யாருக்கிட்டையுமே இன்டென்டே இல்லை. ஒரு பவுண்டரிக்கு ட்ரை பண்ணல, 6க்கு ட்ரை பண்ணல, அட்டாக்கிங்கா போய் அவுட் ஆகி இருந்தா கூட பரவாயில்ல. பட் ட்ரையே பண்ணல அப்படிங்கறதான பிரச்சனைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதாவது ஆர்சிபி ஃபுல் இன்னிங்ஸ்ல 12 6 அடிச்சாங்க, சிஎஸ்கே 4 6 அடிச்சாங்க. அதுல 2 கடைசி ஓவர்ல வந்தது. அதுக்கு முன்னாடி முதல் 6 பாத்தீங்கன்னா 10வது ஓவர்ல சிவம் தூபே சுயாஷ் அடிச்சாரு. அது வரைக்கும் ஒரு 6 கூட அடிக்கல. சேசிங் 197, நீங்க பவர் பிளேல ஒரு 6 கூட அடிக்காம 10வது ஓவர்ல தான் முதல் 6 அடிக்கிறீங்கன்னா அங்கேயே கேம் டன் ஆச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கு கூட ருத்ராஜ் பேசுனதை பாத்தீங்களா? அது ஒரு லாஜிக்காவே புரியல எனக்கு. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல 170 தான் பார் ஸ்கோரா. ஸோ அதனால 170 இருந்திருந்தா நாங்க இந்த மேட்சை வேற மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்போம், வேற மாதிரி அணுகியிருப்போம், மேபி வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி இன்னொரு ரீசன் வேற சொன்னாரு. அதான் இருக்கிறதே ஹைலைட்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்க 50 ரன் வித்தியாசத்துலதான் தோத்து இருக்கிறோம், இது அவ்வளவு பெரிய மார்ஜின்லாம் இல்ல, அதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் அப்படின்னாரு. அவர் ரெக்கார்டெல்லாம் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியல. சேப்பாக்கில் அவங்களோட மிகப்பெரிய தோல்வி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரன்கள் அடிப்படையில் அதான் சொல்றேன். ஓவராலாவே ஹிஸ்டரி ஆஃப் சிஎஸ்கே 18 வருஷத்துல இது தேர்ட்ல இருக்கு நம்பர் ஆஃப் ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல. ஐ திங்க் ரொம்ப மோசமா டெல்லி கிட்ட ஒரு தடவை 63 ரன்களோ 62 ரன்கள் வித்தியாசத்திலயோ தோத்துருக்காங்க. இது 50 ரன் வித்தியாசம்ன்றது பெரிய தோல்வி. அவர் சொல்லிக்கிறது என்னன்னா மீசையில மண்ணோட்டலன்றாரு ஸ்ரீராம். அண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு கடைசி 5 ஓவர்லயே தெரிஞ்சிச்சு இவங்க ரன் ரேட்டுக்காக தான் விளையாடுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த 170 அப்படிலாம் ஏதோ சொல்றாருல்ல, ஒரு 250 280 கேம் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே என்ன முடியுமோ அதை தாண்டி ட்ரை பண்றாங்க. இவங்க இன்னுமே இந்த பழைய காலம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 160 170 ஸ்கோர் தான், அதை தாண்டி எங்களால ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ பழைய காலத்து தாத்தா காலத்து அப்ரோச் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்ல, இந்த பிட்ச்ல அவ்வளவுதான் ஸ்ரீராம் பண்ண முடியும். இந்த பிட்ச்ல அவர் சொன்ன மாதிரி 170 தான் கொடுத்துருக்கணும். கையில வர கேட்ச் எல்லாம் விட்டா அதுக்கப்புறம் எப்படி ஆப்போசிஷன் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க? ஒரு பேட்டருக்கு ரஜத் பத்திதாருக்கு 17 ரன்ல ஒரு கேட்ச் விட்டாங்க, 19 ரன்ல ஒரு கேட்ச் விட்டாங்க, 20 ரன்ல ஒரு கேட்ச் விட்டாங்க. அப்புறம் 50 ரன் அடிக்க மாட்டாரு. சிஎஸ்கே எப்பவுமே இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள்ல சரியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ரன் அவுட் அடிக்கிறதாகட்டும், ஒரு கேட்ச் பிடிக்கிற விஷயமாகட்டும், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள். பட் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல பார்த்தோம்னா இந்த பேசிக்கான விஷயங்கள்ல கூட தடுமாறுறாங்களே. கரெக்ட் ஸ்ரீராம். நீங்க பாருங்க, எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் போய் கொஞ்சம் we have to accept it இல்ல. வயசுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் வயசுல கொஞ்சம் அதிகமான டீம் வச்சு நீங்க இவ்வளவுதான் ஸ்ரீராம் பண்ண முடியும். சோ நீங்க சொல்ற மாதிரி இது 90s அப்ரோச் தான். எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இந்த டீம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கு, பட் ஹோம கோட்டையாக்குன்னு ஒரு டீம். இங்க கோட்டையில ஒரு ஓட்டையை போட்டு போயிட்டாங்க ஆர்சிபி. சோ உங்களுக்கு இங்கே 2 பாயிண்ட் கம்மி ஆயிருது. எப்பவுமே நம்ம 7 மேட்ச்ல 5 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க ஹோம்ல. அதுக்கப்புறம் அவேல ஒரு 2-3 மேட்ச் ஜெயிப்பாங்க டிபெண்டிங் ஆன் தி வென்யூஸ். இப்ப அந்த ஹோப்ஃபுல்லி என்னதுன்னா, இதுல நடந்த ஒரே நல்ல விஷயம், இந்த மோசமான தோல்வி நெக்ஸ்ட் சீசனோட 2வது மேட்சே வந்துருச்சு. சோ இங்க இருந்து ரிகவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அமையுது. இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் கேள்வியாவே கேட்க கூடாதுன்னு தான் கொஞ்சம் தள்ளி கேட்கிறேன். தோனி ஏன் நம்பர் 9 வந்தாரு?
கேம் முடிஞ்சு தோத்துட்டோன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த டெஃபீட்டை அந்த டிஃபரன்ஸை கம்மி பண்றதுக்காக உள்ள வந்தாரா? எல்லாருமே ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே ஏமாற்றத்துல தான் இருக்கிறாங்க. அவர் நம்பர் 9ல வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பிளேயர் டீமுக்கு தேவையானே தெரியல. ஒரு கீப்பரா மட்டுமே ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் தோனி மாதிரி ஒரு பிளேயர் தேவையா அப்படிங்கிறதே தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுல? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ரொம்ப லோ டவுனா வருது. எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸ்ரீராம். அவர் வந்து அஸ்வின் வந்த இடத்துலயாவது மகேந்திர சிங் தோனி வந்திருக்கணும். பட் அவர் வந்து தன்னை இந்த டைம்ல ஒரு 10 பால் பிளேயரா தான் பாக்குறாரு. சோ அவர் வரல, அஸ்வினை வந்து மேல அனுப்புனாரு. பட் அவரோட ரீசனிங் என்னதுன்னா, இந்த வயசுல எதுக்கு, ஐ மீன் அவர் நிறைய பால்ஸ் ஆடி ஓடி அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லைன்றதுனால மத்தவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அண்ட் அவர் கால்குலேஷன் நெட் ரன் ரேட் கால்குலேஷன் தான். 12-13 ஓவர்லயே சிஎஸ்கே தோல்வி ஒத்துக்கிட்டு ரன் ரேட்டுக்காக விளையாடணும்ன்றத பிளான் பண்ணிட்டாங்க ஸ்ரீராம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது. எந்த மேட்ச் விளையாடுறதாலும் ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும். என்னென்னமோ பாத்துருக்கேன் இந்த கேம். ஒரு ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயர் இல்லாத மேட்சை ஜெயிச்சு கொடுத்தது 2-3 சீசன் முன்னாடி வந்துச்சு. கடைசி ஓவர்ல 29 ரன் வேணும்ன்றப்ப அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜாவே ஒரு ஓவர்ல 37 அடிச்சிருக்காரு இதே ஆப்போனன்ட்டுக்கு எதிராக. சோ அவங்க இருக்கிற வரை போராடி இருக்கணும். அது பார்க்காதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஸ்ரீராம். தோனியை வந்து ஒரு 10 பால் பிளேயர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த 10 பால்ங்கிறது கடைசியில தான் இருக்கணுமா என்ன? அது மிடில்ல எங்கேயே இருக்கலாம். ஒரு ஃபின்ச் கிட்டர் மாதிரி வர முடியாதா என்ன? ஒரு 5th டவுனோ என்னமோ உள்ள வந்து ஒரு 10-15 பால் அவர் வந்து எதை பத்தி யோசிக்காம பெருசா அடிச்சுட்டு போற மாதிரி வர முடியாதா என்ன? நம்பர் 9ல வர்றதுக்கு அது எவ்வளவு பெட்டரா இருக்கும்ல. நீங்க கேட்கறது கரெக்ட் தான் ஸ்ரீராம். பட் அங்க வர பிளேயர் வந்து கொஞ்சம் லாங்கர் இன்னிங்ஸ் விளையாடணும்ல. இன்னைக்கு நான் தப்பா போன இந்த பர்டிகுலர் மேட்ச்ல என்னதுன்னா ஸ்ரீராம், ஃபர்ஸ்ட் அதிக ரன் கொடுத்தது, அதுக்கப்புறம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் அப்ரோச். டீம் காம்பினேஷனே தப்பு. டீம் காம்பினேஷன்ல நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கு. ஒவ்வொன்னா சொல்லுவா உங்களுக்கு. நானே உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். அதாவது சாம் கரன் உங்களுக்கு வந்து என்னவா இருக்காரு டீம்ல? போன மேட்ச் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. இந்த மேட்ச் அவசியப்பட்டுச்சுன்றதால 3 ஓவர் போட்டாரு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் அடி வாங்கினா அவங்களுக்கு வந்து பேட் டேயா இருந்துச்சு. 3 ஸ்பின்னர்ஸ்ல 2 ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு மாதிரி பேட் டேயா இருந்துச்சு. சோ சாம் கரனுக்கு 3 ஓவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அவர் போலிங்லயே ரன் கொடுக்குறாரு, பேட்டிங்ல அடிக்கவும் மாட்டேங்கிறாரு. சோ அதுக்கு பதிலா கான்வே உள்ள வரணும் டீமுக்குள்ள. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும். ஏன்னா இந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்ப 200 சேசிங் தான் வேணும்னா பேட்டிங்கை தானே பலப்படுத்தணும். சோ கான்வே டெஃபினட்டா உள்ள வரணும், சாம் கரன் வெளியே போகணும். அண்ட் அதுக்கு பதிலா உங்களுக்கு சீமர் தான் வேணும்னா உட்கார்ந்து இருக்காங்க பெஞ்ச்ல. ஐ திங்க் அடுத்த மேட்ச் இதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்ஷுல் கம்போஜ் வந்தாச்சுன்னா உங்களுக்கு பவர் பிளேல நல்லா போடுற ஒரு போலர் கிடைப்பாரு, ஸ்விங் பண்ணுவார் அவரு. சோ உங்களுக்கு அங்க வந்து சாம் கரன் வேண்டாம். டெவான் கான்வே நீங்க 8 இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு டெவான் கான்வே இம்பாக்ட் சப்பா கூட வச்சுக்கலாம். பேட்டிங் அப்ப வந்து ஆடு மச்சின்னு அந்த ஆப்ஷன் சிஎஸ்கேவுக்கு அவைலபிளா பண்ணலாம் அவங்க நினைச்சாங்கன்னா. சோ சாம் கரனுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இடம் இல்லை ஸ்ரீராம். அண்ட் இன்னொரு அப்படி இல்லைனாலுமே எனக்கு ராகுல் திரிபாட்டி அண்ட் தீபக் ஹூடா எனக்கு தெரிஞ்சு ஒரே பிளேயிங் 11ல கஷ்டம். இவரே இல்லைன்னா அவர் தான் இருக்கணும் ஸ்ரீராம். பட் 2 பேருமே இங்க வந்து பெருசா வந்து இன்னும் அந்த ஒரு ஸ்பார்க்கை காமிக்கலையே. ஆமா ஸ்ரீராம். ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இவங்க வந்து அம்பட்டி ராயுடு பண்ணதை ஒரு ராபின் உத்தப்பா பண்ணதை ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதான் ரோல் கொடுத்துருக்காங்க டீம்ல. பட் அம்பட்டி ராயுடு ஃபார் மோர் கன்சிஸ்டன்ட் இவங்களை விட. இவங்களும் அவ்வளவு வருஷமா நம்ம ஐபிஎல்ல பார்த்திருக்கோம். நல்ல பிளேயர்ஸ், நான் இல்லன்னே சொல்லல, ரொம்ப நல்ல கிரிக்கெட்டர்ஸ். பட் எவ்வளவு கன்சிஸ்டன்டா இவங்க பெரிய நாக்ஸ் ஆடி இருக்காங்க. ராபின் உத்தப்பா அளவுக்கு ஆடி இருக்காங்களா? ஒரு ரஹானே அளவுக்கு ஆடி இருக்காங்களா? அம்பட்டி ராயுடு அளவுக்கு ஆடி இருக்காங்களா? முக்கியமான மேட்சஸ்ல அடிச்ச பிளேயர்ஸா? நம்ம லாஸ்ட் மேட்சே பேசியிருந்தோம். ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் இறங்காம இருக்கிறது பிரச்சனை தான் அப்படின்னு. இந்த மேட்சும் அது வந்து உறுதியாகி இருக்குது. திரிபாதினாலையும் சரியா ஆட முடியல, ருத்ராஜ்னாலையும் சரியா ஆட முடியல. ருத்ராஜ் தன்னோட அந்த முடிவை மாத்திப்பாரா? அடுத்த கேமுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள்ல ஏதாச்சும் மாறுமா ஸ்ரீராம்? அதாவது நிறைய கேப்டன்ஸ்க்கு என்ன தியரினா, எஸ்பெஷலி இந்தியால இது ரொம்ப காமன் தியரி. நம்ம ஒரு மூவ் பண்ணுவோம், நிறைய பேர் இந்த மூவ் வந்து தப்புன்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பண்ண மூவ் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ற வரை அதே மூவோட போவாங்க. நிறைய பேருக்கு அந்த இது இருக்கும், அடமெண்டா இருப்பாங்க, அடம் முடிப்பாங்க, நான் எடுத்த மூவ் கரெக்ட் தானே. இப்ப ஒரு 4 மேட்ச் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு மேட்ச் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் கிளிக் ஆனோன்னு நான் சொன்னேன் தெரியுமா, நீங்க தான் தப்புன்னு சொன்னீங்கன்னு மீடியா கிட்டே வந்து சொல்லுவாங்க, நீங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னு. பட் உண்மையை பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ஆஸ் குட் அஸ் ஓப்பனிங். 2வது ஓவர் பேட்டிங் பண்ற 2 மேட்சும் 2வது ஓவர் பேட்டிங் வந்தாச்சு. அதுக்கு முதல் மேட்சே வந்துடலாமே பேட்டிங்க்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ராகுல் திரிபாட்டி ஆர் தீபக் ஹூடா ஸ்பின்ன நல்லா ஆடுற பிளேயர்ஸ், பெட்டர் ஆடுற பிளேயர்ஸ்.
சோ ருத்துராஜ் கெய்க்வாட் எல்லாரையும் நல்லா ஆடுற பிளேயர்ஸ். சோ அவர் மேல வந்து ராகுல் திரிபாட்டி கீழே போகலாம் ஆக்சுவலா. ஸோ அதான் ராகுல் திரிபாதி நம்ம நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5ன்னு சொல்லிட்டு இந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து எல்லா எல்லா பொசிஷன்லயும் நல்லா பண்ணியிருக்கிறத வந்து பார்த்துருக்கிறோம். நிறைய டீம்ஸ்க்கு பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஒரு பிளேயரை வந்து டாப்ல இறக்கி இவர் வந்து நம்பர் 3 வந்து எதுக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்கும் அப்படின்னு. சிஎஸ்கே பத்தி நிறைய பேசணும். சிஎஸ்கேட முக்கியமா இன்னைக்கு பத்ரனா வந்திருந்தாரு. பத்ரனாவும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு டெத்ல. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய ரன் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. பத்திரனா இன்னும் அந்த ஃபுல்லா வந்து ஒரு வைபுக்கு வரல, ஒரு ஃபிட்டுக்கு வரலையோ, ஃபிட் ஆகலையோ. இப்ப 2வது மேட்ச்ல இருக்கும் ஸ்ரீராம். அதாவது நம்ம ரொம்ப ஒன்னும் ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. அவர் ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு அதுல. சோ அவருக்கு என்னன்னா மிடில் ஓவர்ஸ்ல அவர் எடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம் ஆயிருச்சு. இன்னைக்கு பிளானே தப்பா போயிருச்சு. என்னதுன்னா ரஜத் பத்திதார் ஜடேஜா எடுத்தாரு, தீபக் கூட ஒரு லட்டு கேட்ச விட்டாரு. அங்கேயே ரஜத் பத்திதார் அவுட் ஆயிருந்தா மேபி கேம் வேற. எனக்கு தெரிஞ்ச வர கேம்ல பெரிய டர்னிங் பாயிண்ட் அந்த மொமெண்ட், அந்த கேட்ச விட்டது. மத்த 2 கூட கொஞ்சம் டிஃபிகல்ட். தீபக் கூட கை மேல வர லட்டு கேட்ச விட்டாரு. சோ அது நடந்துருந்துச்சுன்னா 4 ஓவர் ஆஃப் ஜடேஜா நீங்க பாத்துருக்கலாம். ரஜத் பத்திதார் ஸ்பின்னர்ஸ் செம்மையா அடிக்கக்கூடிய பிளேயர். சோ அவரால் பத்திரனாவை எடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இல்லைன்னா பத்திரனாவை இன்னும் கொஞ்சம் டெத்ல வச்சிருப்பாரு. இப்ப அவரோட ஜோன்ல இருந்திருப்பாரு, மேபி கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். பத்திரனாவை முன்னாடி கொடுத்ததுனால கடைசியில சாம் கரன் எடுத்து வர வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து சிஎஸ்கே பத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பத்தி பேசிட்டோம். பட் ஆர்சிபி ஒரு 17 வருஷம் கழிச்சு சேப்பாக்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருடங்கள் கழிச்சு வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஹோல்சமான ஒரு விக்டரி இல்லையா? நிறைய வீரர்கள் பங்களிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு டீம் பண்ணிருக்காங்க. கரெக்ட். நான் ரொம்ப அட்மையர் பண்ணது ரஜத் பத்திதாரோட கேப்டன்சி. ஒன்னு அவரோட பேட்டிங் அஃபெக்ட் பண்ணலன்னு காமிச்சாரு. இன்னொன்னு போலிங் சேஞ்சஸ். அதாவது 2 பிளேயர்ஸ் கிரீஸ்ல இருந்தாங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு செட்டில் பேட்டர், சிவம் தூபே சிஎஸ்கேவோட டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர். போலிங் வந்து சுயாஷ் சர்மா கொடுத்தாரு. இந்த லெக் ஸ்பின்னர்ல போட முடியாது, லெஃப்ட் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அந்த மொமெண்ட் சூப்பர். அண்ட் சுயாஷ் சர்மா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாரு. போன மேட்ச் ரொம்ப சுமாரான மேட்சா இருந்துச்சு அவருக்கு அகைன்ஸ்ட் கேகேஆர். நிறைய ஷார்ட்டா போட்டாரு, ரன்னுக்கு போனாரு. கடைசி ஓவர்ல தான் ஆண்ட்ரே ரசலோட விக்கெட் எடுத்தாரு. பட் இந்த மேட்ச்ல ஒரு பேட் பால் பார்க்கலையே அவர்கிட்ட இருந்து. சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாரு சிவம் துபேய. சூப்பரா போட்டாரு. அந்த மேட்சுக்கு அகைன்ஸ்டா ரஜத் பத்திதார் இன்ஸ்டிங்டிவா யோசிச்சு போனாரு. அது சூப்பர் மூவ். MS தோனிக்கு ஒரு ஷார்ட் லெக் வச்சாருங்க. தோனி அகைன்ஸ்ட் ஸ்பின் ஷார்ட் லெக் எதிர்பார்த்த விஷயம் தானே. இல்ல, கம்பீர் நிறைய பண்ணுவாரு. கேகேஆர் கேப்டனா இருக்கிறப்ப. முன்னாடி MS தோனி இன்டர்நேஷனல் பிளேயரா இருந்தப்பவே கம்பீர் அதெல்லாம் பண்ணிருக்காரு. பட் இந்த ஸ்டேஜ்லயும் நான் இப்படிதான் பண்ண போறேன்னு காமிக்கிறதுக்கு. அண்ட் கடைசி ஓவர் கூட குருணால் பாண்டியாக்கு தான் கொடுத்தாரு, புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு ஓவர் இருக்கும்போது. அண்ட் புவனேஸ்வர் குமாருக்கு 3வது ஓவர் கொடுத்தாரு பவர் பிளேல. அவங்களுக்கு ஆக்சுவலா ஸ்லாக்ல போடுறதுக்கு போலிங் கிடையாது. ஹேசல்வுட் வந்து 2 வச்சுப்பாங்க. பட் ஹேசல்வுட் உங்களுக்கு பயங்கரமான டெத் ஓவர்ஸ் போலரா ஒரு பும்ரா மாதிரியா அப்படின்னா கிடையாது. பட் ஸ்டில் அந்த சோ புவியை வந்து அங்கேயே ஒன்னு யூஸ் பண்றேன் எக்ஸ்ட்ரா. அந்த எக்ஸ்ட்ரா ஓவர்ல தான் புவி விக்கெட் எடுத்தாரு, தீபக் கூட விக்கெட் எடுத்தாரு. பிரில்லியன்ட் பிட் ஆஃப் கேப்டன்சி, சூப்பரா பண்ணாரு. அந்த டெத்ல எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து வேற ஏதோ இன்டென்டோட ஆடுற டீம் நல்ல ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாலும் சூப்பரா ஆடி சேஸுக்கு போற டீம்ஸ் கூட போகும்போது ஆர்சிபி வந்து கவலைப்பட்டுக்கலாம். இந்த மாதிரி டீம் கூட வந்து பெருசா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இல்ல ஏர்லியா 2 விக்கெட் எடுத்துட்டாலே முடிஞ்சிடறாங்களே. பட் ஒன் ஆஃப் கேம் தான் ஸ்ரீராம். நீங்க வந்து ரொம்ப கலாய்கிறீங்க. ஓகே, எனக்கு புரியுது சிஎஸ்கே பேடா விளையாடினாங்க, நான் இல்லன்னே சொல்லல. வேக்கப் கால். டீமுக்குள்ள இன்னும் பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள மேபி பெட்டரா யூஸ் பண்ணலாம். ஏன்னா சாம் கரன் போடுற போலிங்க குர்ஜப்ரீத் சிங்கே போட்டுருவாரு. சாம் கரன் பேட்டிங்னு வைக்கிறதுக்கு அதை விட பெட்டர் பேட்டர் எனக்கு கான்வே உட்கார்ந்துருக்காரு. அண்ட் இந்த டீம் 170 தான் சேஸ் பண்ற டீம்னா அப்புறம் ஒத்துக்கவே முடியாது ஸ்ரீராம். 200 போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் இருக்காங்க. கான்வே இந்த டீம்ல என்ன தப்பா பண்ணிருக்காரு டிராப் ஆகிறதுக்கு? சோ கான்வே ஓபன் பண்ணும், அலாங் வித் ருத்துராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா ஃப்ளோட் பண்ணலாம். நம்பர் 3ல வரலாம். அவர் எங்க விளையாடினாலும் ரன் அடிக்கிறாரு. இல்ல உங்களுக்கு ருத்துராஜ் 3 தான் விளையாடணும். மேபி ருத்துராஜ் ஏன் 3 விளையாடுறாருன்றது நான் தியரி யோசிக்கிறேன் ஸ்ரீராம். உங்களுக்கு என்ன லாஜிக் தோணுது? எனக்கு எதுவும் தோணல. எதுக்காக அவர் வராரு அப்படின்னு தெரியவே இல்லை என்னால. நான் சொல்லிட்டா இந்த ரீசன் இருக்க கூடாது. பட் நம்ம மீடியா நம்ம ஸ்பெகுலேட் பண்றதா நம்மளோட வேலை. இந்தியா டீம்ல ஓப்பனிங்ல பயங்கர டிராபிக் ஜாம் இருக்குன்றதுனால நான் மிடில் ஆர்டர்ல நம்பர் 3ல சிமெண்ட் பண்ண போறேன்னு இவர் பண்றாரா? ஜெனுவினா இந்த கேள்வி இருக்கு. மேபி இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தோம் அப்படின்னா தோனி கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் வந்து ரொம்ப பின்னாடி வந்து வரீங்க அப்படின்னு வந்து உங்களோட இன்டர்வியூல தான், சேனல் இன்டர்வியூல தான் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் சிவம் துபேக்கும் ஜடேஜாவுக்கும் வேர்ல்டு கப் டீம்ல T20 வேர்ல்டு கப் டீம்ல ஆடுறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு.
ஸோ அவங்க அந்த ரேடார்ல இருந்தாங்க. அதனால அவங்களுக்காக நான் பின்னாடி இறங்கினேன். ஸோ அவங்களுக்கு அந்த பேட்டிங் சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணா அவங்களுக்கு டீம்ல வர சான்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து அந்த ஐயிங் பண்றது அப்படிங்கிறது இருக்கு. இந்தியன் டீம்ல ஸ்லாட்டுக்காக ஐபிஎல் வந்து பயன்படுத்திக்கிறது. மேபி நீங்க சொல்ற விஷயம் கூட இருக்கலாம். ஏன்னா ஓப்பனிங் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு இந்தியன் டீம்ல. நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ தட் அதுக்கு அடுத்து என்ன பொசிஷன் அப்படிங்கறத வந்து ட்ரை பண்றாரோ. இதே தான் நானும் சொன்னேன். ஸோ அங்க வந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஒரு மாதிரி இடத்த பிடிச்சிட்டாங்க. அப்படி பேக்கப்னு பாத்தீங்கன்னா ஜெயஸ்வால் மாதிரி ஒரு பிளேயருக்கு இந்தியன் டீம்ல இடம் இல்ல. ஒரு ஓப்பனரா சுப்மன் கில்லும் அதே இடத்துக்கு தான் போட்டி போடுறாருன்றப்போ மேபி மிடில் ஆர்டர்ல ட்ரை பண்றேன் அப்படின்றதுக்காக அவர் பண்றாரா இருக்கட்டும். பட் சிஎஸ்கே கவுக்குறது கரெக்டா எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அவர் அங்கதான் ஆடணும். அது அவர் கம்ஃபர்டபிள், அது ஒரு எய்மா வச்சிருக்காருன்னா ஓகே, நத்திங் ராங். ரச்சின் ரவீந்திராவையும் டெவான் கான்வேயும் ஓபன் பண்ண வைக்கணும். நியூசிலாண்டோட அதே ஓப்பனிங் காம்போ. பட் ரிசல்ட்ஸ் வரப்போ இதை பத்திலாம் நம்ம பேச மாட்டோம்ல பெருசா. ஓப்பனிங் வந்து சிஎஸ்கேக்கு எப்பவுமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் பெரிய பலமா இருந்திருக்கு. ருத்ராஜ் இல்லாம ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செட் ஆகிருச்சு. ருத்ராஜ் நம்பர் 3ல செட் ஆகிட்டார் அப்படின்னா நமக்கு எந்த பேச பொருளும் இருக்காது, பேச வேண்டிய தேவையே இருக்காது. கரெக்ட் நீங்க சொல்றது. பட் அது செட் ஆன மாதிரி தெரியும். 2 மேட்ச்லயும் ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்காரு இவரு ராகுல் திரிபாட்டி. 2 மேட்சும் ஷார்ட் பாலுக்கு அவுட். சோ ஒவ்வொரு டீமுமே இப்ப 2 மேட்ச பாத்துருப்பாங்க. வா தேங்காய் உடைக்கலாம், வா அவர் பேட்டிங் வரப்போன்றுவாங்க. அண்ட் எல்லா மேட்சும் நீங்க வந்து 1 for 1ல தான் என் கேப்டன் பேட்டிங் வருவாருன்னா அப்புறம் என்ன இருக்கு அதுல? அதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஓபனர்ஸ் வைக்கலாம்ல. நான் இன்னமும் சொல்றேன், ராகுல் திரிபாட்டி நாட் அ பேட் பிளேயர். மிடில் ஆர்டர்ல கொடுங்க. தீபக் ஹூடா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் பெஞ்ச் செய்யப்படணும். சரி, ஓகே. இருந்தாலும் எப்பவும் சிஎஸ்கே தோத்தா கூட எங்க தலை 2 6 அடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சந்தோஷத்தோட வருவாங்க ஃபேன்ஸ். பார்த்தா இன்னைக்கு அந்த சந்தோஷம் கூட இல்ல. நம்பர் 9ல வந்து இறங்கி அதையும் வந்து இருந்த கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷத்தையும் உருவிட்டு விட்டாங்க. என்ன பாட்டு போட்டாங்க இன்னைக்கு அவர் வரப்போ? இன்னைக்கு வரப்போ வந்து குட் பேட் அக்லி, இப்ப அஜித் படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்து தலைப்பாட்டே தலைக்கு தலைப்பாட்டே தலைக்கு. ஆனா அப்பவே மேட்ச் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அப்புறம் அப்ப போய் திரையரங்கெல்லாம் செதறட்டும் எல்லாம் பாட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே செதறி முடிஞ்சிருச்சுடா. அதுக்கு இப்பவுமே இந்த பாட்டு. ஆமா ஸ்ரீராம். பட் என்ன இது என்ன சொல்றது, பட் அப்படியே ஒரு சில ரசிகர்கள் அதை ரசிக்கிறாங்க. பட் சாட்லி நீங்களும் நானும் அந்த கேட்டகரி கிடையாது. இல்ல, நானும் அதான் கேக்குறேன். என்னன்னா வந்து அட்லாஸ் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் ஐபிஎல் அப்படிங்கிறது. பட் என்னன்னா ரொம்ப ஒரு ஹீரோ ஒரு சிப்பா போய் அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற கேமே வந்து அதை பத்தி யாருமே வந்து புரிஞ்சுக்காம போயிடுறாங்களோ. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோனி கடைசி ஓவர்ல 2 4 அடிச்சோன்னா இப்ப எல்லாரும் ஹாப்பி. தோத்தது வந்து பாதி பேர் மறந்தே வந்து போயிடுறாங்க. இது இந்த மனநிலை அப்படிங்கிறது தப்பு தானே. கிரிக்கெட் வந்து எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் கிரிக்கெட்னு பேஸ்ல இருந்தாதான் அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வேல்யூ இல்லையா? அது நம்ம ஒப்பீனியன் ஸ்ரீராம். நம்மளோட ஒப்பீனியன் அடுத்தவங்க மேல திணிக்க கூடாதுல்ல. நானும் உங்களோட ஒப்பீனியனோட தான், என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் சேம். பட் அடுத்தவங்க இது பண்றாங்கன்றதுனால அவங்க ரொம்ப மோசமா பண்றாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஆளுங்க கிடையாது. நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. தோனி கிரவுண்டுக்குள்ள வராருன்றதுனால தானே டிக்கெட் இவ்வளவு விக்குது. சோ கடைசியில வந்த எவ்வளவு பேரு அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதான் பிடிக்குதுன்னா பிடிக்குது. அதுல ரைட்டு தப்புன்னு நம்ம ஜட்ஜ் பண்றது எதுவுமே கிடையாது ஸ்ரீராம். ஓகே, பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கன்சர்னா வந்து தோணுது பாக்குறப்போ. இன்னும் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம இதையும் பதிவு பண்ணி தான் அவங்களோட விஷயங்கள் அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாம் பதிவு பண்ணிடுறாங்க. ஸோ நாமளும் சில விஷயங்கள் கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஆமா ஸ்ரீராம், கன்சர்ன்ஸ் டீம்ல இருக்கு. நம்ம இப்ப நான் இங்க நம்ம ஷோல உட்காந்துருக்கேன்னா கிரிக்கெட்டை பத்தி பேசுறதுக்காக. சோ ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் சில பேருக்கு அது பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. நான் அதை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்களோட ஒப்பீனியன் தேர் சோ என்டைட்டில் டு தேர் ஒப்பீனியன். நமக்கு நம்மளோட ஒப்பீனியன் இருக்கு. பட் நம்ம ஒப்பீனியன் தான் கரெக்டா, அவங்க ஒப்பீனியன் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல ஸ்ரீராம். பார்க்கலாம், இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நாளைக்கு இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. மும்பை விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் இருக்கு. அகமதாபாத்ல வச்சுதான். ஸோ மும்பை ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து தோத்துருக்குறாங்க சிஎஸ்கே கூட. குஜராத்தும் ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து தோத்துருக்குறாங்க. ரெண்டு டீம்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறது யாரு? பொசுக்குன்னு இப்படியே டைரக்டா நீங்க அந்த கேள்விக்கு வந்துட்டீங்க. சரி, ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். முக்கியமான விஷயம் என்ன, ஹார்திக் பாண்டியா திரும்ப வராரு மும்பை இந்தியன்ஸ் விளையாட. அங்க ஒரு பெரிய சேஞ்ச் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஹார்திக் பாண்டியா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அகமதாபாத்ல. அவர் கப்பு ஜெயிச்சாரு ஜிடிக்கு. அப்பவும் வந்து இங்க ரொம்ப நல்ல ரெக்கார்ட் வச்சிருந்தாரு. சோ அவர் டைரக்டா ஜிடிக்கு வச்சிருக்காரு. அவர் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஸ்ரீராம். பட் ஜிடிக்காக தான் வச்சிருக்காரு. பட் அவரும் ஈகரா இருப்பாருங்க இங்க வந்து விளையாட. சோ அது ஒரு ஃபேக்டர் இந்த பர்டிகுலர் கேம்ல. அண்ட் இது வரைக்கும் ஜிடியும் மும்பையும் 5 மேட்ச் விளையாடி இருக்காங்க. 3 மேட்ச் ஜிடி ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் மும்பை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஜிடி ஜெயிச்ச 3 மேட்சுமே அகமதாபாத்ல தான் நடந்திருக்கு. அகமதாபாத் ஸ்டேடியம்ல இது வரைக்கும் மும்பை ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது இல்ல. அதான் ரெக்கார்ட் சொல்லுது. அகைன் ஜிடி அவங்க இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது இல்ல.
பட் இப்படிதான் ஆர்சிபி 17 வருஷமா ஜெயிச்சது இல்லைன்னு சொல்ல ஜெயிச்சிட்டாங்க. சோ இது மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நான் ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு இருந்தேன், வில் ஜாக்ஸ் லாஸ்ட் டைம் ஆர்சிபிக்காக விளையாடுறப்ப இந்த கிரவுண்ட்ல தான் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஞாபகம் ஜிடியை வச்சு செய்வார் ஆர்சிபிக்காக ஒரு டபுள் ஹெடர் அன்னைக்கு, ஒரு மத்தியான மேட்ச் அன்னைக்கு. சோ வில் ஜாக்ஸ் இந்த கிரவுண்ட்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. சோ ஆக மொத்தம் ஒரு நல்ல மேட்ச் பார்க்க போறோம். ரிசல்ட் யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அண்டர் டாக் டீம், அதாவது மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபேவரட்ஸ் டு வின். நல்ல சந்தேகம், அவங்க தான் ஸ்ட்ராங்கர் டீம், மோர் எக்ஸ்பீரியன்ஸ் டீம், மோர் வெல் ரவுண்டட் டீம். பட் ஐ திங்க் பாய்ஸ் ஃப்ரம் குஜராத் ஏதோ பண்ண போறாங்க. அவங்க நல்லா பண்ணணும்னா 2 பிளேயர்ஸ்க்கு நல்ல நாள் அமையணும். பேட்டிங்ல கில்லு, போலிங்ல ராஷித் கான். 2 பேருமே நல்லா பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி தெரியும் ரிசல்ட் வந்து வேற மாதிரி மாற வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம முன்னாடியே நிறைய பார்த்துருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க ஜிடி சொல்றீங்க, அப்ப ஆமா நீங்க ஜிடினா நான் எம்ஐ எடுத்துக்கிறேன். ஓகே ஸ்ரீராம், பாப்போ ஸ்ரீராம். 2 லீடிங்ல இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு நாளைக்கு அதை 1 குறைக்கிறேன். நாளைக்கு அகமதாபாத்ல மும்பை ஜெயிப்பாங்க. பாப்போ ஸ்ரீராம், நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னு பேசுவோம். பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ.